27 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு ஒருத்தர் வந்துட்டு வெளியில் வர்றாங்க. அப்போ நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, 27 வருஷம் ஜெயிலில் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நிறைய கட்டந்தரையில் நீங்கள் படுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி, ஏன் உங்கள் மகன் இறந்தப்போ கூட உங்களால் வெளியில் வர முடியாத அளவுக்கு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி உங்களை ஜெயிலில் வச்சுருந்தாங்க. ஏன் உங்கள் கூட நிற்கிற இந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் இந்த இடத்துலேருந்து நான் மறந்துட்டு போக போகிறேன். அப்படி இல்லைன்னா நான் மறுபடியும் ஜெயில் கைதியாக தான் எனக்கு தோணுமே தவிர நான் ஒரு மனுஷனாக தோணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயில் தண்டனை முடித்து தான் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அந்த நாட்டினோட அதிபராக மாறுறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நெல்சன் மண்டேலா அவர்கள். 27 வருஷம் ஜெயில் தண்டனை முடித்து போனதுக்கப்புறம் அவரை கஷ்டப்படுத்தின, காயப்படுத்தின, சித்திரவதைகளை கொடுத்த அந்த காவலர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ அவர் அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். அதனால தான் இன்னைய வரைக்கும் அவர் கருப்பு காந்தின்னு சொல்லப்படுறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை எத்தனையோ பேர் கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த நினைவுகளை அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் மட்டும்தான் இந்த ரியல் லைஃப்பில் அடுத்த நாளை நம்ம நகர்ந்து போக முடியும் அப்படிங்கிறதா இந்த கதை சொல்லக்கூடிய அழகான கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.